Hello viewers, welcome to VIP Student. இந்த வீடியோவில் நம்ம Angular applicationையும் நம்ம Customized NodeJS APIயையும் லிங்க் பண்ண போகிறோம். ஸோ 33வது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் நம்ம Angular புக் டீட்டெயில்ஸை Firebase டேட்டாபேஸில் சேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த Firebaseக்கு பதிலாக MySQL டேட்டாபேஸை நம்ம Customized NodeJS API வழியாக பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறைய வீடியோவில். ஸோ என்னுடைய ஆங்குலர் கிளைண்ட் அதிலேருந்து நான் NodeJS APIயை கால் பண்ணுறேன். அந்த API என்னுடைய MySQL டேட்டாபேஸை கால் பண்ணுது. ஸோ MySQLக்கு பதிலாக நம்ம MongoDB வச்சுருந்தாலும் அதே தான். NodeJS APIயும் MongoDBயும் போஸ்ட்மேன்லேருந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஆங்குலர்லேருந்தும் கண்டிப்பாக கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம போஸ்ட்மேன் வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். 37, 38 இந்த 2 வீடியோவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆங்குலரில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் API எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 2 கெட் மெத்தட் இருக்கும், ஒரு போஸ்ட் மெத்தட், அதாவது இன்சர்ட் அப்டேட்டு சேர்ந்து தான் நான் வச்சுருப்பேன். டெலிட்டுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் போஸ்ட்மேனில் என்னென்ன URL கொடுத்தோம் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம ஆங்குலரில் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, MongoDB முடித்ததுக்கப்புறம் லாகின் சேவ் ஆகலை அப்படின்னு. அப்படிலாம் இருக்காது. போஸ்ட்மேன்லேருந்து ரன் ஆகிடுச்சு, கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆங்குலர்லேருந்தும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஆங்குலருக்கும் பண்ணிங்கன்னா MongoDBயும் சேவ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் NodeJS API. நம்ம ஆல்ரெடி 38வது வீடியோவில் பார்த்துருக்குறோம். இதை நான் ரன் பண்ணி வச்சுருக்கிறேன். கனெக்டட் டு MySQL அப்படின்னு என் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. போர்ட் 4000 இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து 33வது வீடியோவில் நம்ம பார்த்தேன். கடைசியாக மை ஃபஸ்ட் HTTP அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்கும். லாகின், ரிஜிஸ்டர், அப்புறம் புக் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வரும். ஸோ ஃபயர்பேஸில் ஆல்ரெடி சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்போம். அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிடுறேன். இப்போ லாகின் ஆகிட்டு கரெக்டாக புக்குங்கிற பேஜ் நம்மளுக்கு காமிக்குது. இதில் நீங்கள் கெட் புக் லிஸ்ட் போட்டிங்கன்னா ஃபயர்பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். இந்த கெட்டும் சேவும் நம்ம இப்போ ஃபயர்பேஸுக்கு பதிலாக MySQL யூஸ் பண்ண போகிறோம். லாகின்லாம் அப்படியே இருக்கும். எப்படி கோடிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம மை ஃபஸ்ட் HTTPக்கு வந்துடுங்க. இப்போ புக்கோடைய கெட் மெத்தட் தான் எழுத போகிறோம். ஸோ புக்கோடைய சர்வீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சர்வீஸில் ஆல்ரெடி கெட் புக் அப்படின்னு ஃபயர்பேஸ்லேருந்து எடுத்திருப்போம். இதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு கீழே கெட் புக் அப்படின்னு அதே மாதிரி மெத்தட் எழுதி, நம்மளுக்கு டோக்கன்லாம் தேவையில்லை, ஏன்னா ஃபயர்பேஸில் தான் அதை நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஒரு லைனை மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த URL நம்மளுக்கு வேண்டாம். இந்த URLக்கு பதிலாக நம்ம போஸ்ட்மேனில் கெட் பண்ணியிருக்கும் போது நீங்கள் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா, அதே URL போடணும். லோக்கல் ஹோஸ்ட் :4000ங்கிறது தான் நம்மளுடைய போர்ட்டு /API/book. இதுதான் நம்மளுடைய URL கெட்டு மெத்தடுக்கு. போஸ்ட்மேனில் கரெக்டாக நம்ம ட்ரை பண்ணிட்டோம், வந்துருச்சு. இப்போ ஆங்குலருக்கு அந்த லைனை நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். என்னுடைய 4000 போர்ட்டில் ப்ரோக்ராம் ரன்னிங்கில் தான் இருக்குது. நீங்கள் ஆங்குலரில் இதை போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பட்டன் கிளிக் ஈவெண்ட் எல்லாமே காம்போனண்ட்டில் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு தடவை என்டர் பண்ணிக்கோங்க. லாகின் பேஜ் வந்துருச்சு நம்மளுடைய. ஓகே, நான் லாகின் கொடுத்துட்டேன். இது ஃபயர்பேஸில் போய் செக் பண்ணிட்டு வரும். அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் கெட் புக் லிஸ்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ட்ரூ அப்படின்னு வந்துருச்சா. என்னுடைய MySQLலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வருது. இதுதான் நம்ம MySQL டெஸ்ட் பண்ணோம். கடைசியாக நம்மளுடைய டேட்டாவை போஸ்ட்மேன்லேயும் பார்த்தோம். ஸோ இப்படி தான் நம்ம ஆங்குலருக்கும் NodeJS APIக்கும் URLை லிங்க் பண்ணுறோம். ஸோ கெட் மெத்தடில் சிம்பிளாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும் MySQLலேருந்து. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். MongoDB டேட்டாபேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒர்க் ஆகும். போஸ்ட்மேனில் ஒர்க் ஆச்சுன்னா ஆங்குலர்லேயும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம இப்போ சேவ் பார்த்துடலாம். அதே மாதிரி புக் சர்வீஸ்க்கு வாங்க. சேவ் அப்படி இதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே நான் வந்து சேவ் பண்ணுறேன். இதே நேம் தான், அப்படியே பேர் வச்சுக்கிட்டேன். இங்கே புக் அப்படிங்கிறது அரே அப்படின்னு இருந்துச்சு. இதில் நான் அரே வைக்கலை, எனி டேட்டா டைப் வச்சுருக்கிறேன். இது எதுக்கு எனி டேட்டா டைப்னால், நம்மளுடைய போஸ்ட்மேன் டேட்டாவை நீங்கள் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு ஆப்ஜெக்டாக அனுப்பியிருப்பேன். ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி எனக்கு வேணும். அப்போ நான் அரேவாக வைக்கக்கூடாது அப்படின்றனால இந்த ஒரு சின்ன சேஞ்சு மட்டும் பண்ணுறேன். அப்புறம் என்னுடைய புக்ஸை பேராமீட்டர் அனுப்புகிறேன். இதுதான் பேலோட், பாடி கண்டென்ட். மற்றபடி போஸ்ட் அப்படிங்கிறது இன்சர்ட் அப்டேட் ரெண்டுக்குமே ஒர்க் ஆகும் எனக்கு. இதுதான் என்னுடைய லோக்கல் 4000 போர்ட்டில் உள்ள ஒரு API, என்னுடைய கஸ்டம் API.
நம்ம ஆல்ரெடி பண்ணது. ஸோ இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணணும். நீங்கள் அரேலேருந்து ஆப்ஜெக்டாக மாற்றிட்டீங்க. அதுக்கு நான் எனின்னு வச்சுக்கிட்டேன். இந்த இடத்த சேவ் பண்ணிவிடுவோம். அப்போ இந்த மெத்தடை கால் பண்ணுற இடத்துலையும் நம்ம ஆப்ஜெக்டாக அனுப்பணும். கரெக்டாக அந்த வேலையை இப்போ செஞ்சிடலாம். என்னுடைய புக் காம்போனண்ட் இதில் நான் சேவ் பண்ணும்போது ஸோ மை புக் ஓபிஜே அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுக்கிறேன். அப்போ ஆன் புஷ் புக் அப்படின்றதில் இது எனக்கு அரேயில் சேவ் ஆகும். அது இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. ஸோ என்னுடைய ஆப்ஜெக்டையும் நான் ரெடி பண்ணணும் அப்படின்றனால இந்த லைன் எழுதுகிறேன். இது ஆப்ஜெக்ட்டுக்காக பண்ணுறது. மை புக்ஸ் ஓபிஜே இதில் எப்படி இருக்கும் பாருங்கள். இன்சர்ட் அப்டேட் நம்ம ஆக்ஷன் ஃப்ளாக் கொடுத்தோம்ல, அதே மாதிரி நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான். போஸ்ட்மேனில் எப்படி பாடி கண்டென்ட் இருந்ததோ அதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் அனுப்பணும். அப்போ உங்களுக்கு சேவ் ஆகிடும். அப்போ என்னுடைய புக் ஐடி இங்கே வந்துருச்சு. புக் நேம், ஆத்தர் எல்லாமே வந்துருச்சு. இஸ் ஆக்டிவ் பை டிஃபால்ட் 1 நான் போட்டுருந்தேன். அது ட்ரூவாக தான் இருக்கணும். அப்போ என்னுடைய ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஆக்ஷன் ஃப்ளாகு கம்மா போட்டுக்கோங்க. ரெண்டாவது ஒரு டேட்டா அப்படிங்கிறதுக்கு உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ ஆன் புஷ் புக்கில் எனக்கு அரேலையும் வரும். அது கிரிட்டில் காமிக்கிறதுக்காக பழைய மெத்தட் அப்படி இருந்துட்டு போகுது. இது புதுசாக ஒரு வேரியபிளை கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ சேவ் பண்ணுற இடத்துல நான் இங்கே ஆப்ஜெக்ட் அனுப்பணும். அப்போ என்ன செய்கிறேன்னா இதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு அதே லைன் அப்படியே எழுதிட்டு இங்கே மை புக்ஸ் ஓபிஜே அப்படின்னு போடுறேன். அவ்வளோதான். என்னுடைய ஆப்ஜெக்ட் போகுது. ஆப்ஜெக்ட் சேவ் ஆகும். கன்சோலில் இந்த சப் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து போட்டுக்கும். அது ரிட்டன் வர்றது தானே நம்மளுக்கு வேணும். ஸோ இதை போட்டுக்கும். அது ரிட்டன் என்ன கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். இப்போ நம்ம அவுட்புட் வந்துட்டோம். லாகின்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கெட் புக் போட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டு வந்துடும். 3 புக்கு இருக்குது. இப்போ புதுசாக ஒரு புக் அனுப்புகிறேன். அப்போ எனக்கு புக் ஐடி 0ன்னு அனுப்பணும். அப்போ தான் இன்சர்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த புக் ஐடிங்கிறது இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கிறதுனால நான் அனுப்புகிறேன். பட் ரியல் டைமில் இப்படிலாம் இருக்காது. பட் டைனமிக்காக அதுவே க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ புக் நேம் மாய பெருநதி, ஆத்தர் ஹரன். இதை நான் புஷ் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ஆப்ஜெக்டில் சேரும். பார்த்தீங்கன்னா புக் ஐடி 0 வந்துடும். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கன்சோலில் ரிட்டன் வரும். சக்ஸஸ் டு எனக்கு ரிட்டன் வந்துடுச்சு. 105ங்கிறது என்னுடைய டேட்டா. ரெக்கார்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ நம்ம MySQL சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எகெயின் கெட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 4 ரெக்கார்டு வந்துருச்சு. கடைசியாக சேவ் பண்ண ஆத்தர் ஹரன், புக் நேம் மாயப்பெருநதி வந்துருச்சா. அப்போ நம்ம MySQL கனெக்ட் பண்ணிட்டோம். இதே தான் மாங்கோடிபியாக இருந்தாலும் நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ கஸ்டம் ஏபிஐயை இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் போஸ்ட்மேனில் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆங்குலர்லேருந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ அப்டேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இது 105ங்கிற புக் ஐடி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், இங்கே 105ன்னு போட்டுட்டு மாயப்பெருநதி ஹரன் பிரசன்னா அப்படின்னு ஆத்தர் நேமை போடுறேன். இப்போவும் நீங்கள் புஷ் புக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ஆப்ஜெக்டில் அப்போ தான் போய் சேவ் ஆகும். இதில் ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா புக் ஐடி வந்துடும். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா எனக்கு அந்த ஒரு புக்கு தான் போகும். இதுக்கு முன்னாடி ஃபயர் பேஸில் 2மே சேர்ந்து போகுதுன்னு சொன்னேன். ஏன்னா அது அரேவாக அனுப்பினேன். இப்போ நான் ஆப்ஜெக்டாக தான் அனுப்புகிறேன். அதனால் கடைசியாக என்ன இருக்குதோ அந்த ஆப்ஜெக்ட் தான் எனக்கு போகும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ அப்டேட் கரெக்டாக ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ், ரெக்கார்ட் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி 105. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கிளியர் பண்ணிவிட்டு எகெயின் நான் கெட் புக் லிஸ்ட் எடுத்து காமிக்கிறேன். அதே 4 புக்கு தான் வரும். கரெக்டாக ஆத்தர் மட்டும் அப்டேட் ஆகிடுச்சு. அப்போ என்னுடைய இன்சர்ட்டும் அப்டேட்டும் ஒர்க் ஆகுது. இது ஏன் 2 புக்கும் போய் சேவ் ஆகலை அப்படின்றது காரணம் என்னென்னா நான் அரேயில் புஷ் பண்ணலை. இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தான் இங்கே இருக்கும். புக் ஐடி >0னா அப்டேட் ஆகும். ஸோ எனக்கு இன்சர்ட்டு அப்டேட்டு ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ டெலீட்டுக்கு நம்ம பட்டன் எதுவும் வைக்கல. பட் டெலீட்டும் ஒர்க் ஆகும். அதுக்கும் நீங்கள் ஒரு புக் சர்வீஸில் டெலீட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை எழுதணும். டெலீட்டுக்கு எப்படி எழுதணும்னா அது சேவ் புக் மாதிரியே எழுதணும். இந்த இடத்துல டெலீட் அப்படின்னு வரும். டெலீட்டுன்னு போட்டுக்கோங்க. டெலீட்டுக்கு ஒரு பட்டனை வச்சு அந்த புக் ஆப்ஜெக்டை அனுப்பணும். அதில் ஐடி இருக்கும். ஃபுல் டீட்டெயிலுக்கு தேவையில்லை. புக்கோட ஐடி மட்டும்தான் இருக்கும். அது இங்கே போகும். மற்றபடி எல்லாமே சேம் தான். அப்போ நம்ம கஸ்டம் ஏபிஐயை ஆங்குலர்லேருந்து லிங்க் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க அல்லது எனக்கு இமெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எல்லோரும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள்.